அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தொடர்ந்து உங்களை இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நிமிடங்களை ஒதுக்க முடியுமா? நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் பல வருஷமா ஒரு ஜாப் பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு ஜாப் மூலமா நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியுமா? நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா? நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கான சொத்தை சேர்க்க முடியுமா? உங்களுடைய பதில் நோனா. இது உங்களுக்கான சரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நாம ஓடிட்டு இருக்க இந்த வேலையில எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் அதுல நம்ம போட்டுட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, வேற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பிசினஸை பார்ட் டைம் பிசினஸா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இதை பார்ட் டைம் பிசினஸா எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது ஆனா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? காலையில 7 மணிக்கு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு நபர் நைட்டு 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவார். பயங்கர பிஸியா இருப்பார். ஆனா அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை, ஆனால் அவர் டைம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தில் தான் நம்ம இணைய போகிறோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வளர்ச்சி அடைஞ்ச வியாபாரத்தில் வந்தால் தான் நம்மளும் வளர்ச்சி அடைய முடியும். ஓகே, பார்க்கலாமா? ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில் எந்த வியாபாரம் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இதை கவனிச்சாலே இந்த வியாபாரத்தை சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் இண்டஸ்ட்ரி, செகண்ட் ஒன் கம்பெனி ப்ரொஃபைல், தேர்ட் ஒன் ஹவு டு என்டர், ஃபோர்த் ஒன் ஹவு டு ஏர்ன். இது எந்த துறை சார்ந்து இருக்கு, இந்த கம்பெனி எதன் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு, இதில் நான் எப்படி வர்றது, நான் எப்படி சம்பாதிக்கிறது பார்ப்போமா? அபவுட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு துறையை தாங்க நான் சொல்ல போறேன். யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு துறை ஆன்லைன். இன்னைக்கு இ காமர்ஸ் அப்படின்ற இந்த வியாபாரம், ஆன்லைன் ஷாப்பிங் இந்த வியாபாரம் 2017 2027 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன், எங்கேயாச்சும் இறக்க இருக்கு. ஆனா இங்க நான் சொல்ற ஈஸியான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க லைஃப்ல மிகப்பெரிய வருமானத்தை சேஞ்ச் பண்ண முடியுங்க. அப்படி நம்ம என்னதான் சார் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? சிம்பிள் தாங்க. தினம் தினம் நம்ம டே டு லைஃப்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எது தெரியுமா? நம்மளையே அறியாம. அதுதான் மேன் டு மேன் ரெஃபரல். இந்த அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா ஃபேமஸ் ஆனாங்க? எப்படி தெரியுமா விளம்பரம் ஆனாங்க? டிவி மூலியமா கிடையாதுங்க. நம்ம தான் இந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். நான் இதை யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, இதையும் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல அவங்க அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது எல்லா டோட்டல் அனைத்து கம்பெனியுமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் ஆயிருக்குன்னா அதுக்கு பவர் எங்க இருக்குன்னா இந்த மேன் டு மேன் ரெஃபரல் தாங்க. அதே சேம் தாங்க. நம்ம எந்த சோசியல் மீடியாலையும் எந்த நம்ம டிவி சேனல்ஸ்லையும் நம்ம ஆடு கொடுக்கலங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆடு பார்க்குறோமா? யோசிச்சு பாருங்க, டெஃபினட்டா கிடையாது. அப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெஃபரல் மெத்தட். உங்களால் உங்கள் லைஃப் டைமில் ஒரு 8 ப்ரைம் மெம்பர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 பேர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிங்கிள் ஐடி போடுறீங்க, ஒரு ப்ரைம் மெம்பரில் வரீங்க. ப்ரைம் மெம்பரில் வரும்போது லெஃப்ட் ரைட்டு அப்படின்றத நம்ம 4 நாளாக போட்டுருக்கோம். ஏன்னா 2 லெக் தானே இருக்குது. ஆனால் 8 பேர் வராங்க இல்லையா? அப்போ லெஃப்ட்டில் 4 ரைட்டில் 4 உங்களுக்கு 4000 ரூபாய் இன்கம். இதே பாருங்களேன், 3 ஐடி பிளான் எப்படின்னு பாருங்களேன். நம்ம ப்ரைம் மெம்பராக உள்ளே வந்துட்டோம், நமக்கு தேவை 2 பேர் லெஃப்ட் ஒன் ரைட் ஒன், நம்ம பேர்லேயே போட்டுக்கிறோம். அப்போ U1 அந்த நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் முதல் ஐடியோட 100% வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 பேரும் நம்ம பேர்லயே போட்டுருக்கோம். இப்போ பாருங்களேன், U2க்கு ஒரு 2 பேர், U3க்கு ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேர் தேவை. ஆனால் எத்தனை பேர் வர்றாங்க? 8 பேர். இப்போ 2 போட்டால் கால்குலேட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்களேன், இன்கம் கால்குலேட் பண்ண பாருங்க. U2ல லெஃப்ட்ல 2 ரைட்ல 2, அதில் ஒரு 2000 ரூபாய் இன்கம் வரும். ஒர்க் பண்ணியிருக்கோம். U3க்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம், லெஃப்ட்ல 2 ரைட்ல 2, அதில் ஒரு 2000. U1 கிரீன் கலரா இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்? வேலையே கிடையாது. ஆனால் அதுக்கும் பேர் மேட்ச் ஆனா இன்கம் வரும் இல்லையா? ஸோ லெஃப்ட்ல 2 ரைட்ல 2, நம்மளோட ஐடி மேல 1, 5 ரைட்ல 5, 5000 ரூபாய் இன்கம். உங்களோட மொத்த இன்கம் 9000. ஆனா வேலை அதே 8 பேர் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. வேலை 1, வருமானம் மல்டிபிள். நெக்ஸ்ட் பாருங்களேன், 7 ஐடி போடுறோம். எப்படி? நம்மளோட ஐடி லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் நம்ம பேர்ல போட்டோம். U2க்கு லெஃப்ட் ரைட், U3க்கு லெஃப்ட் ரைட், அதுவும் நம்ம பேர்ல போட்டோம். இப்ப மேல இருக்கு பாருங்க, U1 U2 U3 கிரீன் கலர்ல. அந்த ஐடிக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க வேலை பார்க்க போறதே கிடையாது. U4க்கு 2 பேர், U5க்கு 2 பேர், U6க்கு 2 பேர், U7க்கு 2 பேர். டெப்த்ல இருக்க 4 ஐடிக்கு 2 பேர் கொண்டு வர போறீங்க. 8 ஆச்சா?
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் வந்தாச்சு. இப்போ பாருங்களேன், டெப்த்தில் இருக்க ஐடி நம்ம வேலை பார்த்த ஐடிக்கு மட்டும் இன்கம் பாருங்க. U4 லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் 1000 ரூபாய் இன்கம். U5 1000, U6 U7 4 ஐடிக்கு 1000 4000. U2 கிரீன் கலர் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட்ல 3 இருக்கு, ரைட்ல 3 இருக்கு, அப்போ அதுல ஒரு 3000. U3க்கு லெஃப்ட்ல 3 ரைட்ல 3, அதுல ஒரு 3000, அப்போ 6000. இந்த ஐடிக்கெல்லாம் நம்ம வேலை செய்யலை. U2 U3க்கெலாம். மேலே பாருங்க U1, அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் டோட்டலாக பாருங்க, லெஃப்ட்ல 7, ரைட்ல 7 இருக்கு. கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் 7000. ஸோ டோட்டல் இன்கம் 17000 அந்த வார வருமானம். ஆனால் வேலை அதே 8 பேர் தான். உழைப்பு ஒன்று, வருமானம் அதிகம். புத்திசாலித்தனமாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவை 2 பேர் தான் அவங்க வாழ்க்கையிலேயே. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள சம்பாதிக்க வச்சு சம்பாதிப்பாங்க. நீங்கள் வரலை அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் வாங்க வேண்டிய வருமானத்தை வேற ஒருத்தவங்களை வாங்க வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேங்க் பண்ணி இமீடியட்டாக உள்ள வாங்க, உங்களை சம்பாதிக்க வைக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டுனாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. என் உரிமையை முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ராஜ வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ நினைச்சா பிசினஸ் பண்ணு. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடனர பக்க படையுண்டு, முடிவெடு படையப்பா.